Welcome back students to today's class. இப்போ நம்ம NCERT 12th standard textbook ஓட part 2ல இருக்கோம். So we're going to be seeing politics in India since independence. 11th standard textbook ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் இன்டென்ஸா இருக்குன்னு நினைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 12th standard ஓட ப்ரீவியஸ் டெக்ஸ்ட் நீங்க வந்து நேத்து கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் செட்டப். ஸோ ஒரு வேர்ல்ட் பாலிடிக்ஸ்ல என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு நைஸ் ஒரு ப்ரிவியூல நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணியிருப்போம். நீங்க டெக்ஸ்ட் புக் அதோட சேர்ந்து டிராவல் பண்ணி படிக்கும் பொழுது ஒரு அனுபவ ரீதியிலாவும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இட் வில் டேக் யூ பேக் டு தட் டைம் ஆஃப் வாட் ஹேப்பன்ட் வேர் வாட் வாஸ் இந்தியாஸ் பொசிஷன் இன் ஈச் ஆஃப் தோஸ் டைம் சேஞ்சிங் இவெண்ட்ஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக நடந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஹவு இஸ் இட் ரெலவென்ட் டு மை யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்? அதுதான் கேட்ச். வி ஆர் நாட் ஹியர் டு லைக் டிஸ்கஸ் ஜஸ்ட் த டெக்ஸ்ட் புக்ஸ் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ். புக் ரிவ்யூ மாதிரியும் அது கிடையாது. பட் வி ஆர் டேக்கிங் ஒரு ஃபர்ஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அதுதான் நானும் பண்ணியிருக்கேன் இந்த 1 week. ஸோ வி ஆர் ஈஸிங் யூ இன் டு த என்சிஆர்டிஸ். ஃப்ரம் டுமாரோ யூ கோன் ஹாவ் ஹார்ட் கோர் பாலிட்டி கிளாஸஸ் பை மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் காலீக் Mr. Ganesh Kumar sir. So sir வந்து he's going to take it forward to core polity. From there on NCERTs may not be of great help to you. ஸோ அதை நீங்கள் வைண்ட் அப் பண்ணிடணும். இன்னைக்கு நீங்கள் அடுத்த டெக்ஸ்ட் புக்கை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ in 7 days we have covered all the Indian polity NCERTs, major concepts என்னென்ன முக்கியமான வேர்ட்ஸை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறாங்க, யூபிஎஸ்சிக்கு அந்த வேர்ட்ஸை நான் எதுக்காக ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கிறதோட ரெலவென்ஸ் என்ன, இது நீங்கள் இந்த 1 week டிஸ்கஸ் பண்ணதோட இம்பேக்ட் சார் ப்ரியாம்பிளில் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு தெரியும். when you start applying what you read a little bit, then from then on நீங்கள் அட்வான்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் போகிறீங்க, லக்ஷ்மிகாந்த் எடுக்கிறீங்க, NCERTs தேவையான இடங்களை நீங்கள் ரெஃபர் பண்ணும் பொழுது இட் வில் ஃபைன் டியூன் யுவர் ப்ரிப்பரேஷன். அண்ட் பை தி எண்ட் ஆஃப் டிசம்பர் யூ வில் ஹாவ் அ வெரி வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங், நாட் ஜஸ்ட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் NCERTs பட் ஆல்சோ கோர் பாலிட்டி. ப்ளஸ் ஐல் பி கம்மிங் பேக் அகெயின் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த ஸ்கெடியூல். நீங்கள் கிளாஸ் ஸ்கெடியூல் பார்த்துருந்தீங்கன்னா பாலிட்டியோட லாஸ்ட் ஒரு 10 classes அகெயின் ஐல் பி ஜாயினிங் யூ. சார் கோர் பாலிட்டி முடிக்கும் பொழுது ஐல் பி வித் யூ த்ரூஅவுட் சோஷியல் ஜஸ்டிஸ், கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் எல்லாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைமென்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது வி போத் வில் கம்ப்ளீட் த கோர் பாலிட்டி கவர்னன்ஸ் அண்ட் டிஸ்கஸ்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ நவ் கம்மிங் பேக் டு டுடேஸ் கிளாஸ், 12th standard textbook, final one. I hope you have the textbook in your hands. So let's move on. Chapter 1. இந்த டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி ஓரளவுக்கு ஆஸ் யூ சா இந்த சாப்டர்ஸ். இப்போ நீங்கள் கையில் வந்து கண்டென்ட்ஸ் பேஜ் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பியாண்ட் த சாப்டர்ஸ் தெர் இஸ் அ கனெக்டிவிட்டி பிட்வீன் ஈச் சாப்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷன் பில்டிங் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் பாலிட்டியோட கோர் சிலபஸில் வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி NCERTயில் எப்படி உங்களை ஈஸ் பண்ணுறாங்க அதுக்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஒரு டைம் லைன் ஆஃப் இவெண்ட்ஸ் தான் அந்த சாப்டர்ஸாக இருக்கும் அப்படிங்கிற அப்சர்வேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஐ வாண்டட் டு பிளேஸ் வித் யூ. ஸோ வாட் ஆர் த சேலஞ்சஸ்? ஒரு நாட்டை உருவாக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கஷ்டப்பட்டு போராடி சுதந்திரம் வாங்கி இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு ரெடி பண்ணுறதுங்கிறது ரியலி இட்ஸ் அ வெரி ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் டாஸ்க். ஸோ அது வந்து எவ்வளோ பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வி ஜஸ்ட் செலிப்ரேட்டட் ஆர் இண்டிபெண்டன்ஸ் டே, 78th இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த பேக்ட்ராப் ஆஃப் தட் இந்த கிளாஸ் பார்க்கறது வந்து எனக்கு கேட்டால் வெரி ஹைலி ரெலவெண்ட். ஸோ பார்ட்டிஷன் பொறுத்த வரைக்கும் வெரி ஒன் ஆஃப் அ கைண்ட் அன்ஃபார்ச்சுனேட் இவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேர் 2 countries decided to go for partition and இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம உருவாக போகுது அப்படிங்கிற மவுண்ட் பேட்டன் பிளானுக்கு அப்புறம் நம்ம தெரியும். இதெல்லாம் நீங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ முதல்ல முக்கியமான 2 விஷயம் நடந்தது. டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் நடக்குது. ஸோ பீப்புள் கெட் டிஸ்பிளேஸ்ட். எனி ப்ராஜெக்ட் உருவாகும் பொழுது they had to choose. So there was 2 creation of India and Pakistan. 2 நேஷன் ஸ்டேட்ஸாக வந்து உருவாக்கப்படுது. ஸோ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ இருந்த மாநிலங்களில் 2 மாநிலங்கள் வந்து துண்டுபடுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேண்ட். தென் வி ஹாவ் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. டிஸ்பைட் ஆப்போசிஷன் தட் ப்ராவின்ஸ் வாஸ் மர்ஜ் வித் பாகிஸ்தான். தே டிட் நாட் ஒரிஜினலி வாண்ட் டு கோ தேர். பஞ்சாப் அண்ட் பெங்காலோட டிவிஷன் வந்து ஒரு வெரி வெரி ட்ராமேட்டிக். ஸோ பஞ்சாப் ஹேட் டு பி டிவைடட். பெங்கால் வாஸ் ஈஸ்ட் பெங்கால். டுடே இட் இஸ் Bangladesh. We are seeing so many things happening in Bangladesh.
ஸோ இதனுடைய விளைவுகள் என்ன? ஆல் ஆக்ஷன்ஸ் டிசிஷன்ஸ் ஹேவ் கான்சிக்வன்சஸ் விச் சம் we may know, we may not know, we may not be able to predict, we may not be able to handle. அந்த மாதிரி பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா massive population transfer, violence and suffering, and administrative failure. No one prepares you for this. அப்போ இந்தியன் சிவில் சர்வீஸ் இருந்தது, ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க, இம்பீரியல் ஆர்மி இருந்தது, then we also had systems in place, but who prepares you for this kind of a massive mammoth tragic turnout of events? இதெல்லாம் வந்து unintended consequences of partition அப்படின்னு சொல்றதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். So these are some of the consequences. Then we see integration of princely states. அடுத்த சேலஞ்ச் என்ன? ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன், ஓகே, இங்கேயா அங்கேயா, எது நம்முடைய இடம், நம்முடைய நாடு என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல், அதனுடைய ஒரு ட்ராமாட்டிக் கான்சிக்வன்சஸ், அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது நீங்க வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ். ஸோ இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நாட் ஒரிஜினலி ஜஸ்ட் 14 ஸ்டேட்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. இட் வாஸ் லிஸ்ட் ஏ, லிஸ்ட் ஏ, லிஸ்ட் பி, லிஸ்ட் சி அப்படின்னு சொல்லி 4 லிஸ்டா பிரிச்சு தான் இருந்தது ஆகஸ்ட் 15, 1947 அப்போ. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியா வந்து வாஸ் அ ஹியூஜ். ஸோ இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ் டைரக்ட்லி ரூல்ட் பை பிரிட்டிஷ் கண்ட்ரோலில், இதனுடைய ஒரு பெரிய சேலஞ்சு. 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராவின்சஸ் இருந்தது. இதை நீங்கள் வந்து எப்படி இந்த சவாலான ஒரு நிலையை வந்து ஒருங்கிணைக்கிறது, இந்தியாவை ஒருங்கிணைக்கிறது வந்து தட்ஸ் வை இன்னைக்கு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து அயன் மேன் ஆஃப் இந்தியா, அவெஞ்சர்ஸில் நீங்கள் அயன் மேன்லாம் பார்த்துருப்பீங்க, தி ஒரிஜினல் அயன் மேன் ஆஃப் இந்தியா, த பிஸ்மார்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அவரை ஏன் அழைக்கிறோம்? போலீஸ் அகாடமிக்கு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமின்னு தான் பேர் வச்சிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் திங் சேலஞ்ச், நியர்லி 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை வந்து இந்தியன் யூனியனுக்குள்ளே கொண்டு வர்றது இட்ஸ் அ ஹியூஜ் சேலஞ்ச். கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இன்னைக்கு இருந்த அளவுக்கு ஃபார் ஃபெச்டாக எதுவுமே அன்னைக்கு இல்லாத காலகட்டத்தில் இந்த ஒரு டாஸ்க்கை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ரிஷியேட். இதில் ரெசிஸ்டன்ஸ் வேறு இருந்தது, நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன்னு. ஹைதராபாத், காஷ்மீர், மணிப்பூர், ட்ரவான்கோர் இனிஷியலி ஆல் ரெசிஸ்டட். த கவர்மெண்ட்ஸ் அப்ரோச், தே ஹேட் 3 கன்சிடரேஷன்ஸ் டியூரிங் இன்டகிரேஷன். பப்ளிக் ஒப்பீனியன், பொதுமக்கள் அந்த ஏரியாவில் தன்னாட்சி தேவையா, டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பார்வையில் பார்க்க வேண்டியிருந்தது. ஸோ ஹவு டிட் த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கோ? இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்தியா மேப், இந்தியாவினுடைய வரைபடம் வந்து அன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, லிட்ரலி அண்ட் ஃபிகரட்டிவ்லி. லிங்குவிஸ்டிக், மொழி வாரியிலான மாநிலங்கள், அதுக்கப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஹெசிடேஷன், கிரியேஷன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது இதுதான், ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன், 1956 வந்து ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். சம் ஆஃப் த மோஸ்ட் மேஜர் லேண்ட்மார்க்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் வந்து இட் வாஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆந்திரா, ஃபினிஷிங் வித் ஆந்திரா நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ வி பட் ஒரிஜினலி தோ வி ஸ்டார்டட் ஆஃப் வித் ஆந்திரா அண்ட் நவ் டுடே வி ஹாவ் லைக் தெலுங்கானா கிரியேட் பண்ணுற வரைக்குமே அந்த ஒரு டிவிஷன், ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த ஐடியா வந்து நாட் மெனி பீப்புள் பிக்ட் அப் தி ஐடியா ஆஃப் லாங்குவேஜ், மொழி வாரியெல்லாம் நம்ம ஒரு மாநிலம் உருவாக்கலாங்கிற ஐடியா வாஸ் நாட் வெரி பிக். 2-3 அமைப்புகள் அதில் வந்தது. இப்போ கணேஷ் சார் அதை பற்றி கவர் பண்ணுவாங்க. தார் கமிஷன், ஜேவிபி கமிஷன் சொல்லிலாம் வந்தது. தென் டிசம்பர் 1952 வெரி ப்ரொலாங்டு மூமெண்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு ஆந்திரா வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து மொழி வாரியிலாக உருவாக்கப்பட்ட மாநிலமாக நம்ம பார்க்கலாம். தென் மாநிலங்களை மறுவரையறை செய்வதற்கு ஒரு ஆணையம் உருவாக்கணும், அதுக்கு ஒரு சட்டம் பாஸ் பண்ணி அந்த சட்டத்தின் மூலமாக ஒரு ஆணையத்தை உருவாக்கி தான் அதை நீங்கள் பண்ண முடியும். ஸோ ப்ராபப்ளி லுக்கிங் ஃபார்வர்ட் மேபி தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் திஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்ன கீவேர்ட்ஸ் நான் ஞாபகம் வச்சுக்கிறோம், நேஷன் பில்டிங்னா என்ன. சரி, இந்த கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் ஒரு ஸ்லைடில் ஒரு சாப்டருக்கு அப்புறம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூபிஎஸ்சிங்கிறது வெறும் ஒரு ப்ரிலிம்ஸ் ஓரியன்ட் ப்ரிப்பரேஷனாக நீங்கள் பார்க்கவே முடியாது. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும். ஒரு ஸ்டேஜ் ஆஃப் தி எக்ஸாம் தான், 3 ஸ்டேஜ் இருக்குது. 3 ஸ்டேஜில் 3 டைப்பாக ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். வெதர் யூர் ஏபிள் டு டூ அ டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின், வெதர் யூர் ஏபிள் டு ஃபிகர் அவுட் தி ஆன்சர்ஸ் அண்ட் மேட்ச் இன் தட் டைம் ஜோன். ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு சொல்லி வெவ்வேறு கட்டங்களில் உங்களை வந்து இப்போது டெஸ்ட் பண்ணுறாங்க. கமிங் செப்டம்பர் 21
இந்த வருஷத்துக்கான யுபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறாங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாமே பரிச்சயமாகறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கேட்டா எல்லா சப்ஜெக்ட்லயுமே சரி, நாட் ஒன்லி இன் இந்தியன் பாலிட்டி, ஆல் த ஃபேக்கல்டி இதே ரிலேட்டடா தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் ஆல் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் தட் யூ நீட். ஸோ இது போன்ற கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க யுபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதும் பொழுது, இந்த வார்த்தைகள் பரிச்சயமாகறதுனால, ஒரு கேள்வியில வரக்கூடிய தன்மை என்ன? எத பத்தி அவங்க கேட்குறாங்க? டக்குன்னு நேஷன் பில்டிங் அப்டின்னா நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. ஸோ நேஷன் பில்டிங் இஸ் நத்திங் பட் கிரியேட்டிங் அ நேஷன், குட் பி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், குட் பி போஸ்ட் அ கிரைசிஸ். எந்த அர்த்தத்துல வேணா கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம மெயினா இங்க ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வார்த்தைகள் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட். இப்போ வந்து காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சைன் பண்ணி தான் குடுத்தாங்க. 2019ல ஆர்டிகல் 370 பத்தி பேசும்பொழுது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. டியூ டூ பிரசிடென்ஷியல் ஆர்டர். ஸோ சாப்டர் 2. ஸோ இந்தியாவுடைய நேஷன் பில்டிங் எக்ஸர்சைஸ்க்கு அப்புறம் தேர்தல்கள் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஸோ டெமோக்ராட்டிக் எக்ஸர்சைஸ் கேன் த்ரோ அப் ஸ்டெபிலிட்டி, இன்ஸ்டெபிலிட்டி. ஒரு ஸ்டேபிள் ரிசல்ட்டும் குடுக்கலாம், மெஜாரிட்டி ரிசல்ட்டும் குடுக்கலாம், நாட் ஸோ மெஜாரிட்டி ரிசல்ட் குடுக்கலாம். லாட் ஆஃப் பாசிபிலிட்டீஸ் ஆர் தேர் போஸ்ட் அன் எலெக்ஷன். பட் இந்தியால 1951 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, we were in an era of one party dominance, primarily Congress. They kept winning election after election with a huge mandate. அத பத்தி இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. So chapter 2 talks about challenge of building democracy. So yes, we built a nation. We fought for the freedom. We got the freedom and we have to now build the country. So எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி, மீனிங் அரசியலமைப்பு சட்டத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ 1952ல தேர்தல் நடத்துறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். நம்ம லோ லிட்ரஸி ரேட், டெக்னாலஜி இதெல்லாம் இல்லாத காலகட்டத்துல, ஒரு கம்யூனிகேஷன் ஐசிடி இல்லாத காலகட்டத்துல, ட்ரெடிஷ்னல் சோர்சஸ் ஆஃப் வெரி வெரி ட்ரெடிஷ்னல் சோர்சஸ் வித் லோ ஆக்சசிபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி ஆஸ் எ நேஷன் ஒரு எலெக்ஷன் நடத்துறது இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரிலங்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு அட்வர்டைஸ் பண்றோம், அன்னைக்கு எலெக்ஷன் நடக்குதுங்கிறத அட்வர்டைஸ் பண்றதே பெரிய விஷயம். டெலிவிஷன் வாஸ் நாட் தேர். என்ட்ரி ஆஃப் டெலிவிஷன் இன் இந்தியா ப்ரிடாமினன்ட்லி லேட்டர் ஆன் தான். அதுவுமே வந்து ஹவு டஸ் இட் பெர்கோலேட் இன்டு த சொசைட்டிங்கிறது ஒன்று இருக்கு. ஒரு பொருள் இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னா எல்லாருக்குமே அது இருக்குங்கிற அர்த்தம் கிடையாது. accessibility and affordability, that is also there. அந்த மாதிரியான ஒரு டைம்ல ஸோ சுகுமார் சென் அவர்கள், he was the first election commissioner of India. They did the election. முதல் 3 தேர்தல்கள் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 18வது தேர்தல். ஸோ யூ see the dominance of Congress, கிராஸ் ரூட்ஸ் என்கேஜ்மெண்ட் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து கேரளாவில் வருது 1957ல. வெரி ஃபர்ஸ்ட் டைம் வி see a நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் in the state also. That is the situation then. எமர்ஜென்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சோஷியலிஸ்ட் பார்ட்டி, இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இந்தியாவில் இருந்தது. வித்தின் காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு ஒன்று உருவாச்சு 1934ல் பை யங் லீடர்ஸ். இவங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரேடிக்கலாக ஒரு இகாலிட்டேரியன் சொசைட்டி வேணுங்கிற ஒரு பார்வையில் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சாங்க. தென் வி see the கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா emerging. ஸோ 1920ஸ்ல ரஷ்யனோட போல்ஷெவிக் ரெவல்யூஷன் அந்த புரட்சியின் பின்னணியில் வந்து உருவாகுது. அண்ட் தே ஆல்சோ ஸ்டார்டட் பார்ட்டிசிபேட்டிங் இன் எலெக்ஷன். 1951ல தேர்தலில் நாங்கள் கலந்துக்க மாட்டோங்கிற கொள்கையை வந்து கைவிடுத்தாங்க. ஸோ தே abandoned the path of violent revolution and decided to participate in elections. நிறைய பேர், திரு ஏகே கோபாலன், திரு எஸ்ஏ டாங்கே, திரு இஎம்எஸ் நம்பூதிரிபால், வெரி ஃபேமஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா. தென் வி ஹவ் த பாரதிய ஜனதா சங், பிஜேஎஸ் 1951ல உருவாகுது. ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் அதனுடைய பிரசிடென்ட்டாக இருக்காங்க. இந்த கட்சியினுடைய முக்கியமான ஐடியாலஜி என்னன்னா ஒன் கண்ட்ரி, ஒன் கல்ச்சர், ஒன் நேஷன். இதுதான் அவங்களோட ஐடியாலஜியா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் வி ஹாவ் தி ஸ்வதந்திரா பார்ட்டி. ஓகே, ஸோ 1959ல இந்த பார்ட்டி ஃபார்ம் பண்றாங்க. ஸோ திரு சி ராஜகோபாலாச்சாரி அவர்கள், திரு கே எம் முன்ஷி அவர்கள், என்ஜி ரங்கா, மினு மசானி போன்ற தலைவர்கள் எல்லாருமே ஃபார்மர் காங்கிரஸ்மென். மோஸ்ட் ஆஃப் தெம் தே ஸ்டார்டட் திஸ் பார்ட்டி. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான கிரிட்டிசிசம், த பார்ட்டி அப்போஸ்ட் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இன் எக்கானமி. ஒரு ஃப்ரீ எக்கானமி இருக்கணும் அப்படிங்கிறதுல இருந்தாங்க. சென்ட்ரலைஸ் பிளானிங், நேஷனலைசேஷன். தே அட்வர்டைஸ்ட் ஃப்ரீ எக்கானமி விச் இஸ் வாட் ஆக்சுவலி இந்தியா இஸ் நவ். ஸோ இது அப்போவே அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் the focus of this entire chapter is about what are the challenges in actually building the nation அப்படிங்கிறது தான்.
முக்கியமான கீவேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது, ஐடியாலஜிக்கல் பார்ட்டினா என்ன, இன்ட்ரெஸ்ட் ஓரியன்டட் பார்ட்டினா என்ன. இதுதான் the system that we have in India, FPPT and charismatic leader oriented party அப்படின்னா இப்போ நீங்கள் எல்லாம் கிளாசிக்காக டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லலாம். அண்ட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் இதை பற்றியும் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த சாப்டரில். சாப்டர் 3, வாட் இஸ் த பாலிடிக்ஸ் ஆஃப் பிளான் டெவலப்மெண்ட். எஸ், 2 சாப்டருக்கு அப்புறம் 3rd சாப்டரை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்கும். இப்போ நம்ம சாப்டர் 3 பாலிடிக்ஸ் ஆஃப் பிளான்டு டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது வாங்கிட்டாலுமே இந்த சாப்டர் நான் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணுங்கிற ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு இருக்கலாம். இண்டிபெண்டன்ஸ் மே ஹவ் பீன் தேர், த ஃபைட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அந்த பாத்தை நம்ம வந்து சப்ஜெக்டாக படிக்கும்பொழுது 2 இடத்துல படிப்போம். ஒன்று ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க, ஒன்று பாலிட்டியில் ப்ரீஃபாக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம படிப்போம். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வரும்பொழுது, கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் வரும்பொழுது அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் டிரான்சிஷன் ஆகி ஓவர்லேப் ஆகும். இன்னொரு பார்வையில் நீங்கள் இந்த சிலபஸ் எப்படி நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவு டிட் இந்தியா க்ரோ அஸ் எ நேஷன். நம்ம சுதந்திரம் வாங்குறதுங்கிறது யூ ஸ்டெப்பிங் இன் டு த ஜேர்னி. சுதந்திரம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் ஹவு டிட் யூ டெவலப் பில்ட் தட் நேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, இன் டர்ம்ஸ் ஆஃப் சப்நேஷனல் கவர்மெண்ட்ஸ், ஸ்டேட்ஸ் மாதிரி டிசைன் பண்ணாமல் எப்படி நம்ம டிசைன் பண்ணோம். ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் வந்தாச்சு, கான்ஸ்டியூஷனோட மேண்டேட் என்ன, பேஸ்ட் ஆன் தட் ஹவு டிட் வி ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங் அஸ் எ டெமோக்ரஸிங்கிறது 2 சாப்டரில் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா, இட்ஸ் நாட் குட் enough டு பி இண்டிபெண்டன்ட் அலோன். ஸோ ஹவு எஃபிஷியன்ட் ஆர் யூ அஸ் அ கண்ட்ரி, பிகாஸ் யூ ஹாவ் டு டெலிவர் ஃபார் யோர் பீப்புள் ஆல்சோ. And you have to stand upright sovereign in front of the entire globe, entire earth, you know, while so many other countries are looking at you. So ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான காலகட்டம்னு கண்டிப்பா நம்ம சொல்லலாம். We also had wars. Pakistan was fighting with us. China was always on the doorstep on the other side. இந்த சைடு தான், சீ சைடு தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம சொல்ல முடியும். ஸோ வேர் ட்ரெடிஷ்னலி seaside could have been challenging, but thankfully, so this side and Bay of Bengal, Indian Ocean and Arabian Sea side நமக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் ஹவு டு யூ பிளான்? பொருளாதாரம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. போன சாப்டரில் கூட நம்ம பார்த்தோம், ஒரு கட்சியை உருவாக்கும் பொழுது எக்கானமி பேஸ்டாக கூட ஐடியாலஜி அப்போஸ் பண்ணி ஒரு கட்சி உருவாச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ லாட்ஸ் அட் ஸ்டேக். ஸோ ஹவு டிட் இந்தியா ஸ்டார்ட் பிளானிங்? ஸோ திட்டமிடல்னு வரும்பொழுது வி டுக் தி அப்ரோச் ஆஃப் 5-year பிளான்ஸ். வி வர் ஹைலி இன்ஸ்பயர்ட் பை வாட் வாஸ் ஹேப்பனிங் இன் சோவியத் யூனியன். ஸோ 1944 இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் பாம்பே பிளான் ஒன்று கொடுத்தாங்க. இதை பற்றி இந்த சாப்டரை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு திட்டமிட்டு பொருளாதாரத்தை நம்ம வழி நடத்தலாங்கிற ஒரு பார்வையில் அதை கொடுத்தாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு பாடியை உருவாக்குறாங்க. இட்ஸ் அ நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நாட்டினுடைய பிரதம மந்திரி அதுக்கு தலைவராக இருப்பார் அப்படின்னு உருவாக்குறாங்க. அப்போ என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எவ்ரி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திட்டமிட்டு அந்த திட்டமிடலுக்கு ஏற்ற ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதுக்கேற்ற எக்ஸிக்யூஷன், திருப்பி ரீவிசிட், தென் நெக்ஸ்ட் 5-year பிளான். இந்த கான்செப்டை ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ ஒரு அக்ரேரியன் செக்டரில் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சரில். ஸோ அப்போ தான் இந்த நீங்கள் பார்க்குற முக்காவாசி டேம்ஸ் இந்த கட்டின காலகட்டம் வந்து இந்த 50s ஆரம்பிச்சிருக்கும். செகண்ட் 5-year பிளான் 1956. ஸோ அப்போ இது வரைக்கும் வார் வரல. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ ஹெவி இண்டஸ்ட்ரீஸில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான பிளானிங் போயிட்டுருக்கு. கீ கோல் என்னென்னா நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோலை வச்சு ட்ராவல் பண்ணுறாங்க. தென் மஹாலனோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார நிபுணர், மிக சிறந்த ஒரு பொருளாதார வல்லுநர் நிபுணர், ஒரு செகண்ட் 5-year பிளான்ல இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்தது. இதில் ஒரு முக்கியமான கான்ட்ரவர்சி இந்த சாப்டரில் அவங்க எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறது, ஈவன் டுடே ஐ ஃபீல் தட் these both are actually very interesting dimensions. இன்னைக்கு கூட நம்ம இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோமோ அப்படின்னு இருக்கு. நாட் ஓன்லி இந்த 1950s, agriculture versus industry, public versus private sector. So what kind of economy you want is the answer to this question. ஸோ இதை பேஸ் பண்ணி எக்கானமி சூஸ் பண்ணுறதா, என்ன மாதிரியான எக்கானமி எனக்கு வேணும்னு வச்சுட்டு இதை நம்ம கான்டெக்சுவலைஸ் பண்ணுறதாங்கிறது தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கான மிகப்பெரிய சவாலே. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பிளான்ஸ்க்கு அப்புறம் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் சிக்னிஃபிகண்ட்டாக டெவலப் ஆகலை. அப்படிங்கிறதுனால திரு ஜேசி குமரப்பா போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ரூரல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் போங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு எஸ்கேப்பிங் பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வெண்ட் இன் ஃபார் அ மிக்சட் economy where private and public sectors coexist. அண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இவென்ச்சுவலி 1991 நம்ம வந்து எல்பிஜி ப்ரைவேட்டைசேஷன் போகிறோம், லிபரலைசேஷன்
ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷனுக்கு நம்ம போகிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இட் டிட் நாட் ஹெல்ப் இந்தியா ரியலைஸ் இட்ஸ் பொட்டென்ஷியல். ரொம்ப நம்ம ஸ்டைஃபிள் பண்ணி லைசன்ஸ் ராஜ், ரெட் டேப்லாம் சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப நம்ம ஸ்டைஃபிள் பண்ணி ஒரு கூட்டுக்குள்ளே வச்சுருந்தோம். அந்த அப்ரோச் வெரி சாஃப்ட் அப்ரோச், வெரி ப்ரொடெக்டிவ் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. தட் we've lost time. Probably if we had gone in for LPG reforms much before அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுமே இதில் இருக்குது. The first 5-year plan, அதனோட மேஜர் அவுட்கம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 பிளான்ஸ் வரைக்கும். ஸோ ஒரு ஃபியூச்சர் எக்கனாமிக் க்ரோத்தை மனசில் வச்சு பண்ணாங்க. லாட் ஆஃப் டேம்ஸ் வேர் தேர் எக்கனாமிக் ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க. பக்ரானங்கல் டேம், ஹீராக்குட் டேம், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் பண்ணாங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய நடந்தது. ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷ் பண்ணுறாங்க அண்ட் லேண்ட் கன்சாலிடேஷனை இனிஷியேட் பண்ணுறாங்க. தென் வி see the 2 important events, green and white revolution. So very recently we saw that Sir M.S. Swaminathan avargal passed away, was considered as the father of green revolution. 1960s la the government had to introduce high yield variety fertilizers, pesticides, better integration, all these things, and large land holding regions ஆ கருதப்படக்கூடிய பஞ்சாப், ஹரியானா and western Uttar Pradesh இங்க இருக்கக்கூடியவங்க இந்த மெத்தட் அடாப்ட் பண்ணி they started like producing a lot more. அந்த ஒரு விதமான ஒரு புரட்சியை தான் பசுமை புரட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒயிட் ரெவல்யூஷன் ஸ்டார்டட் இன் 1970. ஸோ ஆபரேஷன் ஃப்ளட், இதான் அந்த ஆபரேஷனோட பேரு. இட் வாஸ் இனிஷியேட்டட் அண்ட் இட் லெட் டு இன்க்ரீஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன். இதுதான் மெயின் திங். ஸோ திரு வர்கீஸ் குரியன் அவர்கள், known as the father of white revolution and called as the milk man of India, he spearheaded this revolution. ஸோ இந்த சாப்டர்ல இந்தியாவினுடைய ஒரு திட்டமிடலான ஒரு ஜேர்னி அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் தட் யூ நீட் டு ரிமெம்பர் அண்ட் ரீகால் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். பிளானிங்னா என்ன, கேபிட்டலிஸ்ட் எக்கானமின்னா என்ன, சோஷியலிஸ்ட் எக்கானமின்னா என்ன, பாம்பே பிளான்னா என்ன, தென் கம்ஸ் பிளானிங் கமிஷன். ஐ திங்க் திஸ் இஸ் ஈஸியர். பிளான் பட்ஜெட்னா என்ன, மிக்சட் எக்கானமினா என்ன. தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ் சாப்டர். மூவிங் டு சாப்டர் 4. அப்படியே அழகாக ஒரு டிரான்சிஷன் ஆகுறோம் பாருங்க. இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஸ். இப்போ தான் வார் வருது. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்தியாவினுடைய பாலிசி ஆஃப் நான் அலைன்மெண்ட் பற்றி லாஸ்ட் நம்ம கிளாஸ், நேற்று நடந்த கிளாஸில் ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். தி என்டையர் டெக்ஸ்ட் புக் வாஸ் அபவுட் இந்தியாஸ் பொசிஷன் அலாங் த லைன்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2. ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது இந்தியா என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். But in terms of nation building, also there is a transition where we have to come from nation building to economy to back to international context, because India did face a huge war, 2 wars. ஸோ அதில் இந்தியா என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் கான்டெக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சவால்களை இந்தியா சந்திச்சுதுன்னு சொல்லலாம். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் ஃபாரின் பாலிசி. ஸோ ஃபாரின் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சாவரனிட்டி ஆஃப் நேஷன்ஸை வந்து மதிக்கக்கூடிய நாடுகளோட தான் நல்லுறவை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். நியூலி இண்டிபெண்ட் கண்ட்ரி இன்னுமுமே எக்ஸ்பான்ஷனிஸ்ட் மைண்ட் செட்டு போகாத ஒரு காலகட்டத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை இன்னைக்குமே எக்ஸ்பான்ஷனிஸ்ட் மைண்ட் செட் இஸ் தேர். நோபடிஸ் லைக் கோயிங் ஆஃப்டர் லேண்ட், கிரியேட்டிங் லேண்ட், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம் நம்ம. ஓகே, ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 ஒரு டிவிஷன் ஆஃப் வேர்ல்டு இன்டு 2 கேம்ப்ஸ், யூஎஸ் வர்சஸ் யூஎஸ்எஸ்ஆர், இந்த கோல்டு வார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த பின்னணியில் இருந்த காலகட்டத்தில் இந்தியா வென்ட் ஃபார் நான் அலைன்மெண்ட். ஸோ கோல்டு வார் ஈரா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஈராவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபரண்டேஷன் இருக்கும் பொழுது இந்தியாவோட லீடர்ஷிப் வந்து தே வென்ட் ஃபார் நான் அலைன்மெண்ட். தே ஆல்சோ ஸ்டேட் அவே ஃப்ரம் யூஎன். பர்மனன்ட் மெம்பர்ஷிப் எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு இருந்த ஒரு காலகட்டத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் நேரு, த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஹிஸ் ரோல் வாஸ் வெரி க்ரூஷியல். இந்த லெசனில் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸோ 1946 to 1964 வரைக்கும் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை இவர் தான் வந்து உருவாக்குறாரு, தலைமை தாங்குறாரு. எய்ம்ட் அட் ப்ரிசர்விங் சாவரனிட்டி, இந்தியாவினுடைய டெரிட்டோரியல் எல்லை, ஆளும் தன்மை, எல்லை. அதுக்கப்புறம் ஆல்சோ அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பொருளாதாரத்தையும் உருவாக்கி வளர்க்கணும். இவ்வளோ பெரிய சேலஞ்ச். அண்ட் ப்ரோ யூஎஸ் பாலிசி வேணும்னு சொன்னாலுமே நான் அலைன்மெண்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ இந்தியா சோஸ் டு
அவாய்ட் மிலிட்ரி அலையன்ஸ். நாட்டோட நான் எங்கேயுமே சேரல. இன்னைக்கு வந்து நிறைய வாருக்கு காரணம் என் கூட நீ வரல, நீ அவங்க கூட போற அப்படிங்கிற ஒரு சின்ன காரணத்துல நிறைய வாரே நடந்துட்டு இருக்கு. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ யூஎஸ் பொறுத்த வரைக்கும், சோவியத் யூனியன் பொறுத்த வரைக்கும் வி ஸ்டேட் அவே ஆன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். அண்ட் 1950s இந்தியா வாஸ் கெட்டிங் க்ளோசர் டு யூஎஸ்எஸ்ஆர். அது ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்ததுன்னே சொல்லலாம். அதை பத்தி இந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்ரோ ஏஷியன் யூனிட்டினா என்ன? ஓகே, ஸோ ஆப்பிரிக்கன் ஸ்டேட்ஸும் ஏஷியன் நிறைய நாடுகள் வந்து சுதந்திரம் வந்து காலனைசேஷன் வந்து வாங்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் டியூரிங் தி early part of 20th century. So India also took a early stand in designing the Asian Relations Conference. அது நடத்தினாங்க. They also played a leading role in Bandung Conference of 1955, which marked the alignment of non-aligning. But at the same time, China oda it was always a very very interesting game of dilly and dally. So friendly relations இருந்தது அப்படின்னாலும், recognizing the communist government early on அப்படின்னு இருந்தாலும், we had a Panchsheel agreement between the Chinese premier Zhou Enlai and the Prime Minister Nehru அவர்கள். It is a very significant step. However, Tibet அப்படின்னு வரும்பொழுது, India had a very strained relationship with the Chinese invasion, and there led to the war in 1962 on India too. So war and peace with Pakistan பொறுத்த வரைக்கும், it started with Kashmir shortly after independence. So we have two treaties, ஒப்பந்தங்கள். Treaty அப்படின்னா ஒப்பந்தங்கள். Tashkent agreement in 1966. திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் who actually passed away in very suspicious circumstances after the signing of this agreement in Tashkent is in Russia. So there were diplomatic efforts to manage Indo-Pak relations despite the tensions. Then we had the Bangladesh War of 1971. East and West Pakistan already in the conflict வந்து led to a war. And 1971 India Pakistan நடக்குது. And the Shimla Agreement between Indira Gandhi, India's Prime Minister, and Zulfikar Ali Bhutto formalized the peace process and the formation of a country called Bangladesh. இதுக்கப்புறம் 1974 இந்தியா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. நியூக்ளியர் பாலிசி. They are like testing India's nuclear capacity. ஒரு first test நடத்துறாங்க under the very famous Homi J. Bhabha அவர்கள், the late 1940s. Okay, and consistently India has advocated for peaceful nuclear energy use, but also we refuse to sign the nuclear non-proliferation treaty. ஏன் சைன் பண்ண மாட்டோம்னா, எல்லாரும் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் they all had a very interesting stockpile, then they stopped. Okay, so இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நான் அலைன்மெண்ட்னா என்ன, ஃபாரின் பாலிசி வெளியுறவு கொள்கை, பஞ்சஷீலுங்கிற வெளியுறவு கொள்கையினுடைய ஒரு தன்மை அப்படின்னா என்ன, பேண்டங் கான்ஃபரன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் NEFA, நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ஏஜென்சி, நவ் இட்ஸ் கால்ட் அருணாச்சல் பிரதேஷ். அண்ட் இது ஒரு early, still China considers this to be part of its country also till now. So these are some of the keywords that you have to remember in this chapter. இதுக்கு அடுத்து chapter 5 நம்ம பார்க்க போறோம். Moving on. Okay, restoration and challenges of the Congress system. ஒரு பக்கம் நீங்க வந்து ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் போற மாதிரியே இருக்கும். எங்கேயோ கூட்டு போறீங்க, திருப்பி அடுத்த சாப்டர்ல எங்கேயோ கூட்டு வரீங்க, திருப்பி எங்கேயோ கூட்டு போறீங்க, திருப்பி அடுத்த சாப்டர்ல எங்கேயோ கூட்டு வரீங்கன்ற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டென்ட்ஸ் பேஜ் ஓரளவுக்கு பார்த்துட்டு இருங்கன்னு சொன்னது இதுக்காக தான். ஸோ டைம் லைன்ல என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான். நவ் ப்ராபப்ளி வேர் என்டரிங் இன்டு வாட் ஹேப்பன் டியூரிங் தி எமர்ஜென்சி இன் இந்தியா. அந்த டைமை நம்ம பார்க்க போறோம்னு நான் நினைக்கிறேன். So now we are coming to chapter 5, as we already discussed. Challenge of political succession. இந்த சேலஞ்சை தான் அந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ an important moment, passing away of India's first Prime Minister and one of the modern day architects of free India, Thiru Nehru avargal. It also started a lot of challenges, and it's considered as a dangerous decade. Decade அப்படின்னா 10 ஆண்டுகள் தான் decade அப்படின்னு சொல்றோம். And after his death, லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. But his tenure was very very short. He himself faced a very என்ன சொல்றது, ஒரு unexpected loss.
ஒரு சிவியர் ஃபுட் கிரைசிஸ் இருந்த காலகட்டம். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் வந்தது. He also handled the Indo-Pak war. Very tumultuous time அப்படின்னு நம்ம சொல்லலாம். Then after his sudden death in 1966, we have Ms. Indira Gandhi becoming the Prime Minister, and a very, interesting time. She also fought with Thiru Moraji Desai avargal, and a big intense competition she emerges victorious. And the fourth general election, 1967, considered as a landmark in India's political history because நிறைய எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்ஸ், லாட் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் இருந்த ஒரு காலகட்டம். கம்யூனிஸ்ட் சோஷியலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேட்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி லாட் ஆஃப் ஹிந்து முஸ்லிம் ரயட்ஸ் இருந்த ஒரு காலகட்டம். எல்லா வகையிலையுமே போட்டு தள்ளிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு 4வது தேர்தல் நடக்குது. opposition parties also organize a lot of protests. Leaders like Ram Manohar Lohia, they advocated for non-congressism. இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இருக்கு காங்கிரஸோட டாமினன்ஸை ரீப்ளேஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாட் ஹேப்பன் இன் தி எலெக்ஷன்ஸ்? இந்த 4th ஜெனரல் எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் they actually shook the Congress's dominance at the national level and at the state level. So non-Congress parties எல்லாருமே சேர்ந்து சம்யுக்த் வித்யா தால் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டியை வந்து உருவாக்குறாங்க, ஒரு கோலிஷன். அண்ட் தே மார்க்ஸ் த ரைஸ் ஆஃப் கோலிஷன் பாலிடிக்ஸ் இன் இந்தியா. நவ் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபெக்ஷன், கட்சி தாவல், ஆயாராம் கயாராம் அப்படிங்கிற ஒரு வெரி ஃபேமஸ் சேயிங் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லாலாம் வருது. ஸோ ஆஃப்டர் 1967 லாட் ஆஃப் இன்டர்னல் ஸ்பிளிட் நடக்குது, ப்ரைமரிலி பிட்வீன் இந்திரா காந்தி அண்ட் அ குரூப் ஆஃப் அதர் இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர்ஸ்லாம் நடக்குது. So then we have the 1969 presidential election in this backdrop. So she faced two major challenges. One, to establish independence from the so-called syndicate and to regain Congress oda lost ground. So the factional rivalry வந்து 1969 presidential election la வெளிப்படையா தெரிஞ்சது when she supported திரு V.V. Giri against திரு N. Sanjeevi Reddy, leading to a ஃபார்மல் ஸ்பிளிட் இன் தி காங்கிரஸ். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாமினன்ட் பார்ட்டியில் இந்த ஸ்பிளிட் தெரியுது. 1971 இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா லோக்சபாவை கலைச்சிட்டு 5வது தேர்தல், பொது தேர்தல் நடத்துகிறாங்க. அண்ட் தி ஆப்போசிஷன் ஃபார்ம்ட் அ கிராண்ட் அலையன்ஸ். இந்திரா ஹட்டாவ் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனில் இந்திராவை வெளியேற்று அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஷீ கவுண்டர்ட் தெம் வித் டோன்ட் சேஸ் மீ, சேஸ் பாவர்ட்டி அவுட் ஆஃப் இந்தியா. கரீபி ஹட்டாவ், கரீபின்னா பாவர்ட்டி, ஏழ்மையை வெளியேற்று, நான் இங்கே இருக்கிறேன் இல்லைங்கிறத விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கவுண்டர் ஸ்லோகன் போட்டு ஷீ ஃபோக்கஸ்ட் ஆன் பாவர்ட்டி அலிவியேஷன், பப்ளிக் செக்டர் க்ரோத். நவ் தி காங்கிரஸ் அண்ட் சிபிஐ அலையன்ஸ் won 352 seats. ஓகே, டிசைசிவ்லி. இதுதான். அண்ட் ரெஸ்டரேஷன் அண்ட் ரீஇன்வென்ஷன் ஆஃப் காங்கிரஸ் பிகான் அண்டர் இந்திரா காந்தி, ஃபோக்கஸிங் ஆன் பில்டிங் லாட் ஆஃப் சப்போர்ட் லேபரர்ஸ், தலித்ஸ், ஆதிவாசிஸ், மைனாரிட்டிஸ், விமன் அப்படின்னு சொல்லி இந்த டைமில் தான் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் விமன் கூட உள்ளே வருவாங்க. நிறைய நீங்கள் அது குவாலிட்டியில் நம்ம வந்து விமன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட டாமினன்ஸை வந்து அவங்க ரீகெயின் பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல ஒரு டெமோக்ராட்டிக் எக்ஸ்பிரஷனுக்கான ஒரு இடம் வந்து குறைஞ்சிட்டு வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ப்ரீகர்சர் டு தி நேஷனல் எமர்ஜென்சி தட் இந்தியா ஃபேஸ்ட். அந்த ஒரு காலகட்டத்துக்கிட்ட நம்ம போயிட்டு இருக்கோங்கிறது நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ ஒரு எமர்ஜென்சி வருது அப்படிங்கிற பொழுது ஒரு அடக்குமுறையான ஒரு காலகட்டத்தில் இருந்தோமா, டெமோக்ராட்டிக் எக்ஸ்பிரஷன், வெரி இன்ட்ரெஸ்டிங். கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சு, அப்போ ரியாலிட்டியில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்துதா? பாப்புலர் அன்ரெஸ்ட், மொபிலைசேஷன், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நிறைய போராட்ட களமா நாடு இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். இதில் அடிப்படை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, very deadly combination. So any power, any place in modern day civilization, இதுதான் பார்க்கணும். ஸோ இது வந்து ஆன் த ரைஸ் இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மிச்சம் எல்லாமே வந்து ட்ரிகர் பண்ணிடுது ஒன்று. ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் டிஃபெக்ஷன், கட்சி தாவல்னா என்ன, நான் காங்கிரஸிசம். இந்தியா நெவர் ஹேட் திஸ் கான்செப்ட் ஆஃப் நான் காங்கிரஸிசம் சின்ஸ் எலெக்ஷன்ஸ். காங்கிரஸ் ஓன்னு ஒன்று பிரிஞ்சு வந்தாங்க, காங்கிரஸ் ஆறுன்னு ஒன்று பிரிஞ்சு வந்தாங்க, கிராண்ட் அலையன்ஸ். ஸோ இந்தியாவோட கோலிஷன் பாலிட்டிக்ஸில் ஒரு ஒரிஜின் பாயிண்ட் வந்து இதுன்னு சொல்லலாம்.
சிண்டிகேட்னா என்ன? 10 பாயிண்ட் ப்ரோகிராம் அப்படின்னு ஒண்ணு இனிஷியேட் பண்ணாங்க இந்திரா காந்தி அவர்கள். அப்படின்னா என்ன? டீவேல்யூவேஷன்னா என்ன? ஸோ டிமானிட்டைசேஷன் நம்ம சொல்றோம். ஒரு கரன்சியினுடைய மதிப்பு குறையறத வந்து டீவேல்யூவேஷன்னு சொல்லலாம். பொலிட்டிக்கல் எர்த்குவேக். ஓகே. ஸோ 1967ல முதல் முறையா காங்கிரஸ் வந்து தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சது அப்படிங்கிறத அந்த மீனிங்ல சொல்றாங்க. சாப்டர் 6. மிகப்பெரிய கிரைசிஸ் இந்தியா ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறத இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். டெமோக்ராட்டிக் ஆர்டர்ல என்ன கிரைசிஸ் வந்தது? 1970ஸ்ல வந்த நிறைய கேஸ் லாஸ். இப்ப நீங்க கேசவானந்த பாரதி கேஸ்லாம் இந்த பின்னணியில தான் வரப்போகுது. இந்த காலகட்டத்துல தான் வரப்போகுது. பொலிட்டிக்கல் டர்மோ அண்ட் எக்கனாமிக் சேலஞ்சஸ் 2மே. இதுக்கு நடுவுல பாகிஸ்தானோட ஒரு வார் வேற இந்த சமயத்துல நடந்தது. ஸோ இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் டென்ஷன் பிட்வீன் 2 branches ஆஃப் தி கவர்மெண்ட், ஜுடிஷியரி அண்ட் தி கவர்மெண்ட். ஸோ எக்கனாமிக் சேலஞ்ச் பொறுத்த வரைக்கும் கரீபி ஹட்டாவ்னு இவங்க சொல்லி தேர்தலில் ஜெயிச்சிருந்தாலும் பொருளாதார நிலையில வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மந்த நிலை, தேக்க நிலை இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ரெண்டுமே ஒரு ட்வின் சேலஞ்சஸ். இதுல நடைபெற்ற ஒரு முக்கியமான விஷயங்களை இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்றாங்க. குஜராத் அண்ட் பீகார் மூமெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் வெளியில வந்துட்டாங்க அப்படின்னாவே ஒரு மிகப்பெரிய போராட்ட களம் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதை விட வேற வழி இல்லாம தான் வராங்க. நீங்க இப்ப பொது நிர்வாகவியல் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கான்செப்ட் நம்ம படிப்போம். யங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டார்டட் கொஸ்டினிங். இப்போ நீங்க பங்களாதேஷ் இன்னைக்கு கிளாசிக் எக்ஸாம்பிளா அது ஒரு பார்வையில நம்ம சொல்ல முடியும். நிறைய போராட்டங்கள்ல பல்வேறு நாடுகள்ல ஹிஸ்டாரிக்கலி we've seen once the students enter, it changes the entire dimension of the area of focus or the crisis based on which the voices started getting louder and deeper and broader. அதான் இந்தியாவில் நடந்தது. ஸோ ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள், he's from Bihar. He led a movement for a total revolution, culminating இந்த மேசிவ் மார்ச். ஒரு பெரிய படையெடுத்து பார்லிமெண்ட்டை நோக்கி போகிறாங்க. on the other hand நக்சலைட் மூவ்மெண்ட்னு ஒன்று உருவாகுது. பல்வேறு இடத்துல உருவாகுதுங்கிறத நீங்க பார்க்கணும். ஒரு இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் ஆகி உருவாகல. 1974 ஒரு மேஜர் ரயில்வே ஸ்ட்ரைக் ஒன்று நடக்குது. ஸோ லெட் பை திரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ், who interestingly later on became India's railway minister, if I'm not mistaken railway minister also. He was also a defense minister. Nationwide strike by railway employees. ஸோ ஒரு 20 days கழிச்சு அது ரிசால்வ் ஆகுது. நவ் ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி டிக்ளரேஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட் வித் ஜுடிஷியரி. ஃபர்ஸ்ட் ஜுடிஷியரி வர்சஸ் லெகிஸ்லேச்சர். இது ஒரு பெரிய சண்டை. 1970ஸ்ல பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் வர்றதும், ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து இவங்க திருப்பி இன்வாலிடேட் பண்ணுறதும், அவங்களுடைய தேர்தல், திரு இந்திரா காந்தி அவர்களுடைய தேர்தல் வெற்றியை வந்து ஹைகோர்ட் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க 1975ல. ஸோ ஷி கோஸ் ஆன் டிக்ளேரிங் emergency on June 25th, 1975 in response to the political crisis. And Article 352 kid, she suspended civil liberties and press freedom. இதனுடைய consequences என்ன? Suspension of rights. Okay. So freedom were curtailed, opposition leaders were jailed, protests were banned. Shah Commission later investigated the abuses during this period. அப்படின்னாலும் இதனுடைய political fallout என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1977 லோக்சபா எலெக்ஷன்ல it became an election on emergency and the rise of Janata Party. முதல் முறையா ஒரு அரசாங்கம் ஃபார்ம் பண்றாங்க. though it was short-lived, the momentum reflected in the elections also. So இதுதான் இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதோட முடிஞ்சிருச்சா? வேற எந்த மூவ்மெண்ட்ஸ்மே நடக்கலையா அப்படின்னா கிடையவே கிடையாது. we are continuing that in chapter 7. so we see a lot of நேச்சர் ஆஃப் பாப்புலர் மூமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் மூமெண்ட்ஸை நம்ம பார்க்க முடியுது. ஓகே, கலெக்டிவ் ஆக்ஷன், நாவல் டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க ப்ரொடெக்ஸ்டுக்கு. ஒன்று பார்ட்டி பேஸ்டு மூமெண்ட்டும் பார்க்கலாம். கட்சிகள் சார்ந்த போராட்டங்கள், கட்சிகள் சாரா போராட்டங்கள்னு 2 வகையா நம்ம பிரிச்சு இதுல பார்க்கலாம். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட போராட்டம் நடக்குதா, பொதுவான அஜெண்டாவோட போராட்டம் நடக்குதாங்கிறது இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிப்கோ மூமெண்ட். இவங்க எடுத்திருக்க எக்ஸாம்பிள் இந்த சாப்டர்ல சிப்கோ மூமெண்ட், தலித் பேந்தர்ஸ், பாரதிய கிசான் யூனியன் மூமெண்ட். இந்த 3 மூமெண்ட் எடுத்திருக்காங்க. சிப்கோ மூமெண்ட் அப்படிங்கிறது 1973 உத்தராகண்ட், டுடேஸ் உத்தராகண்ட்ல ஆரம்பிக்குது. டீஃபாரஸ்டேஷனுக்கு அகெயின்ஸ்டா the very famous லேடிஸ் கொஞ்சம் பேர் ஒரு மரத்தை சுத்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர்லாம் வரும். உண்மையிலே it happened. In that time it is a big thing. Even today it is a big thing. During those days when women did not feature in
any concept of development in your country, economically or politically or socially, they were more backward than the men. Though India itself was considered, backward on all three fronts and growing in the political front as a new democracy, imagine women doing this. லிட்ரஸி ரேட்டும் ஒரு அவேர்னஸும் பெருசாக இல்லாத காலகட்டம், டெக்னாலஜி பெருசாக இல்லாத காலகட்டம், தகவல் தொடர்பே பெருசாக இல்லாத காலகட்டம். ஸோ ஆக்டிவ் இன்வால்மெண்ட் ஆஃப் விமன் வந்து சேஞ்ச் த கீ நேச்சர் ஆஃப் திஸ் மூமெண்ட். தலித் பேந்தர்ஸ் 1972 நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட் இந்தியாவில். இட்ஸ் மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன். மகாராஷ்டிராவில் வந்து இந்த ஃபைட் நடக்குது அகெயின்ஸ்ட் தே வாண்டட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம். போஸ்ட் எமர்ஜென்சி ஒரு இன்டர்னல் ஸ்பிளிட், அப்படியே அந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு நம்ம சொல்லலாம். ஒரு ஃபார்மர்ஸ் மூவ்மெண்ட். இப்போ நீங்கள் ஃபார்ம் லாஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்த மாதிரி பாரதிய கிசான் யூனியன் சொல்லிட்டு பிகேயு, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், ஹரியானா பெட்டர் ப்ரைசஸ் எம்எஸ்பி ஃபார் கிராப்ஸு கேட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் மூவ்மெண்ட் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ரேலிஸ் நடக்குது. இட் வாஸ் இனிஷியலி அவே ஃப்ரம் பொலிட்டீஷியன்ஸ் ஆல்சோ. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆன்டி அரக் மூவ்மெண்ட். ஓகே, 1990s நடக்குது. ஆந்திர பிரதேஷில் இது ஆரம்பிக்குது. அரக் அப்படின்னா சேல் ஆஃப் ஆல்கஹால், பர்டிகுலர்லி அரக் சாராயம், டியூ டு இம்பேக்ட் ஆன் ஃபேமிலிஸ். ஆன்டி டேம் மூவ்மெண்ட், நர்மதா பச்சாவ் அண்டோலன். ஸோ இது வந்து ஒரு ஆன்டி டேம் மூவ்மெண்ட் ஆக்சுவலாக. ஸோ நர்மதா ரிவரில் இந்த ஒரு டேம்ஸ் கட்டுறதுக்கு எதிராக ஆரம்பித்த ஒரு போராட்டம். ஸோ நிறைய பீப்புள் டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க, என்வாயன்மெண்டல் கான்ஷியஸ்னஸ் வருதுன்னு சொல்லிட்டு இனிஷியலி டிமாண்டட் ரீஹாபிலிட்டேஷன். தென் த மூவ்மெண்ட் ஷிஃப்டட் ஃபோக்கஸ் ஆல்சோ. ஃபைனலி 1990 we see the right to information movement. ஆர்டிஐங்கிற ஒரு சட்டம் வந்ததுக்கான பின்னணி இதுதான். அரசாங்கத்தில் குட் கவர்னன்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்து வரும்பொழுது பேரலாக நம்ம பார்க்க வேண்டியது இது எல்லாமே. கிளைமேட் சேஞ்ச் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இதை நீங்கள் பேரலாக டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ எவல்யூஷன் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங் எல்ஸ்வேர் ஆல்சோ ஹேட் இட்ஸ் இம்பாக்ட் இன் இந்தியாங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. வெளிப்படைத்தன்மை, அரசாங்கத்தினுடைய பொறுப்பாண்மை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ஆரம்பித்த ஒரு போராட்டம் இவென்ச்சுவலி லெட் டு த ஃபார்மேஷன் அண்ட் கிரியேஷன் ஆஃப் தி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இதுதான் இந்த சாப்டரில் மேஜராக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சாப்டர் 8 இட் டாக்ஸ் அபவுட் ரீஜனல் ஆஸ்பிரேஷன். ரீஜனல் அப்படின்னா இந்தியாவில் மாநிலங்கள் இருக்குது, மாவட்டங்கள் இருக்குது, நாடுன்னு ஒன்று இருக்குது, நகரங்கள்னு ஒன்று இருக்குது, உள்ளாட்சிகள்னு இருக்குது. இதுக்கான ரீஜன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராந்தியங்கள், பிராந்தியத்தன்மை. ஸோ இந்தியன் அப்ரோச் டு டைவர்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி. பொதுவாக வேற்றுமையில் ஒற்றுமை. ஒரு டெமோக்ராட்டிக் அப்ரோச் நம்ம எடுக்கிறோம். ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டும் இதில் இருக்குது. மொழி வாரியிலான ஒரு போராட்டங்களும் நம்ம இன்னைக்கு வரைக்குமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ரீட்ராயிங் ஆஃப் பவுண்டரிஸ்மே நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ரீகர்சர் மாதிரி கொடுத்து இந்த சாப்டரில் இந்தியாவினுடைய ஒரு டுடே இஃப் யூ 2024 இஃப் யூ சி த பட்ஜெட், இந்த சாப்டர் வந்து என்சிஆர்டியினுடைய புக்கில் இருக்கிறதுக்கான ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். An election result has called for renewed focus and investment and funding being channelized towards 2 states. Okay, so இது வந்து ரீஜனலிசம்னு சொல்லலாமா? 24ல இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி a lot of importance special care has been taken to curate certain packages for Bihar and Andhra Pradesh by the government of the day due to electoral compulsions. ஸோ இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் டேக் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இதை ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வெரி யூனிக் ஜியாகிரஃபி, டிவைடட் இன்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் 3 ஒரு பகுதிகளாக குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து பிரிச்சிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இண்டோ ரூலர் பிரின்ஸ்லி ஸ்டேட் மகாராஜா ஹரி சிங் ஹி சைன் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன் இன் 1947. எக்ஸ்டர்னல் டிஸ்பியூட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கிளைம்ஸ் காஷ்மீர். ஸோ ஆசாத் காஷ்மீருங்கிற அவங்க ஒரு கான்செப்டில் இருக்காங்க. ஸோ பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு பிரிஞ்சிருக்கு. இன்டர்னல் டிஸ்பியூட் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 370 இட் யூஸ் டு கிராண்ட் ஸ்பெஷல் அட்டானமி அண்ட் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய ஒரு ரெவகேஷன் அபாலிஷ்மெண்ட் பற்றி நிறைய டிபேட்ஸ் இருக்கு. பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்சர்ஜென்சி ஃப்ரம் 1989, இவால்விங் பொலிட்டிக்கல் அலையன்சஸ், இதெல்லாம் ஒரு இஷ்யூஸை காஷ்மீரை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். Now coming to Punjab, பார்ட்டிஷனில் மிகவும் அஃபெக்ட் ஆன ஒரு ஸ்டேட். ஃபார்மேஷன் ஆஃப் பஞ்சாபி சுபா, அகாலிதள் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் வந்து பஞ்சாபை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1996 நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம். They demanded autonomy leading to political instability. So Operation Blue Star 1984, very defining moment, which also eventually led to the assassination of Indira Gandhi and the anti-Sikh riots in Delhi. And Rajiv Gandhi Longovo occurred in 1985.
So it agreed to end the disputes and peace restored by the 1980s. 90s, sorry. So this is the case of Punjab. North East India பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் சிக்கிமோட மர்ஜர் பற்றியும் இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இவென்ச்சுவலி பை 1972 ரெண்டு விஷயம், ஒன்று ஜியாகிரஃபி எங்கே போகிறது, இன்னொன்று கம்யூனிகேஷன் சேலஞ்சஸில் நிறைய இங்கே இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அட்டானமி அண்ட் சக்செஷன், மிசோராம், நாகாலாந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் பீஸ் அக்ரிமெண்ட்ஸ் வித் மிசோராம் அண்ட் ஆன்கோயிங் இஷ்யூஸ் நாகாலாண்டை வச்சு செசஷன் மூமெண்ட், செசஷன் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் மார்க் பண்ணிக்க. தன்னாட்சி கேட்கறது ஒன்று, செசஷன் அப்படின்னா பிரிஞ்சு போகிறோம், நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம், எனக்கு உங்களோட இருக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் செசஷன். ஆப்போசிஷன் டு அவுட்சைடர்ஸ், மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் 1979 to 1985 நடந்தது. அசாம் கனோ பரிஷத் அப்படிங்கிற ஒரு ரீஜனல் பார்ட்டி அப்போ உருவாச்சு. அவுட்சைடர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கல்ச்சர் தெர் வாஸ் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ், அது ரிலேட்டடாக வந்தது. சிக்கிம் பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்டரேட் ஆஃப் இந்தியா வித் அ மோனார்க், இந்த வேர்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. தென் இவென்ச்சுவலி இந்தியாவினுடைய 22வது மாநிலமாக மர்ஜ் பண்ணாங்க 1975. கோவா பொறுத்த வரைக்கும் ஒன் மோர் கேஸ் இந்த லெசனில் படிச்சிருக்கிறது, போர்ச்சுகீஸ் ரூலில் இருந்த ஒரு மாநிலம் 1961 வரைக்கும். தென் இந்தியன் மிலிட்ரி ஆக்ஷன் மூலமாக கோவாவை ஃபஸ்ட்டு லிபரேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரியாக மாறி இன்னைக்கு ஒரு மாநிலமாக கோவா மாறி இருக்கு, ஆப்ரேஷன் விஜய். ஸோ கீ இன்சைட்ஸ் இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் நெகோசியேஷன், ஸோ ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸை சப்ரெஸ் பண்ணாமல் ஒரு கீப் அட்ரெஸிங் தெம் ஒரு பீரியட் ஆஃப் டைம், giving importance to economic and cultural factors also. ஒரு ஃப்ளெக்சிபிள் ஃபெடரலிசம் கான்செப்ட் வந்து நம்ம வந்து ஆகணும், இவால்வ் ஆகணுங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன்னா என்ன, கீவேர்ட்ஸ், இன்சர்ஜென்சின்னா என்ன. பேசிக்லி இன்சர்ஜென்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லலாம். காலிஸ்தான், ஒரு தனியான சீக் ஸ்டேட் வேணும் அப்படின்னு சீக் கம்யூனிட்டி கேட்டது தான் காலிஸ்தான். ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னா மிலிட்ரி ஆப்ரேஷன். கோல்டன் டெம்பிள் அம்ரிஸ்தரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிவைன் ஏரியா வந்து சீக் மிலிட்டன்ஸ் வந்து அவங்கள வெளியேற்றுவதற்காக ஜூன் 1984 நடைபெற்ற ஒரு மூமெண்ட். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் கால்ட் அஸ் 7 சிஸ்டர்ஸ், அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோராம், நாகாலாந்து அண்ட் திரிபுரா. மீசோ நேஷனல் ஃப்ரண்ட் MNF, லால்டெங்கா மிசோராம் அட்டானமஸ் ஸ்டேட்ஹுட் ரிக்வெஸ்ட் பண்ணி 1959 உருவான ஒரு டேர்மை தான் நம்ம மீசோ நேஷனல் ஃப்ரண்ட்னு ரெஃபர் பண்ணுறோம். சாப்டர் 9, எஸ் வி ஹவ் கிராஸ் so many areas. So what are the recent developments in Indian politics? இதுதான் இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ சாப்டர் 9, what are the recent developments in Indian politics? 1990s பொறுத்த வரைக்கும் let's say 1984 திரு ராஜீவ் காந்தி அவர்கள் became the Prime Minister of India, and 1989 due to the issue of Mandal Commission, 1989 we saw the election defeat of the Congress and new economic policy or implementation 1991 நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். But 1991 of course we had the Congress government back. Babri Masjid or demolition in 1992 was one of the major issues. Before that we had the assassination of Thiru Rajiv Gandhi avargal. Some key events that marked the 1990s in India eventually led to the decline of Congress. Late 1960s இது நம்ம பார்த்தோம். போஸ்ட் 1989 இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ கோலிஷன் கவர்மெண்ட்டுக்கு மாறக்கூடிய ஒரு ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு இருந்த ஒரு முக்கியத்துவத்தை நம்ம ரியாலிட்டியில் இந்தியன் எலெக்ஷன்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். அலையன்ஸ் பாலிட்டிக்ஸுங்கிற ஒரு விஷயமும் முக்கியமாக வருது. ஸோ ப்ரீ எலெக்ஷன் அலையன்ஸ், போஸ்ட் எலெக்ஷன் அலையன்ஸுங்கிற கான்செப்ட்லாம் இன்றைக்கி நம்ம ரொம்ப காமனாக பார்க்குறோம். இட் வாஸ் நியூ டு இந்தியா அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ ரீஜனல் பார்ட்டிஸ் 1996 யுனைடெட் ஃப்ரண்ட்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. பிஜேபி emerged as a significant force in the 1990s. Other backward கிளாஸஸினுடைய ரிசர்வேஷன் போஸ்ட் மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை தாண்டி டிக்ளைன் அண்ட் காங்கிரஸினுடைய சப்போர்ட் இவங்க மத்தியில் வந்து குறைய ஆரம்பிச்சது. ஜனதா பார்ட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது பாரதிய கிராந்தி தள், சம்யுக்தா சோஷியலிஸ்ட் பார்ட்டி, they all had very strong rural bases, meaning strong support from backward caste. Okay, so Mandal Commission தன்னுடைய அறிக்கை 1978 it recommended 27% reservation for backward classes in India. Eventually it was implemented under the leadership of Thiru VP Singh avargal, former Prime Minister of India. A lot of things happened during the Prime Ministership of Thiru VP Singh avargal. Very interesting 2 years that he was there.
He did major events that have given shape to India's polity during his time. Very interesting leader. இதனுடைய பொலிட்டிக்கல் ஃபால் அவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரைஸ் ஆஃப் தலித் அண்ட் ஓபிசி பாலிடிக்ஸ் அண்ட் பார்ட்டிஸ் லைக் பிஎஸ்பி emerged as a very powerful பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட். காஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து போஸ்ட் 1990ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 3 things that we are going to discuss in this chapter: communalism and secularism, emergence of new consensus, coalition government here to stay. 1990sல வந்து பாபரி மஸ்ஜித் டெமாலிஷன்ல ஒரு கான்செப்ட் ஆஃப் ஹிந்துத்துவா பார்ட்டியில் பிஜேபி ஸ்டார்ட்ஸ் டு ரைஸ். வி சி த டெமாலிஷன் ஆஃப் பாபரி மஸ்ஜித் in 1992. Lot of clashes. Again, 10 years later, we see the Gujarat violence. Lot of ஒரு செக்யூலரிசம் அண்ட் கம்யூனிசம்க்கு சேலஞ்சிங்கான ஒரு காலகட்டம்னு கூட நம்ம வந்து ஆக்சுவலாக சொல்லலாம். ஸோ எமர்ஜென்ஸ் ஆஃப் அ நியூ கன்சென்சஸ் போஸ்ட் 1990s பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-way டிவைட் நம்ம பார்க்கலாம். பிஜேபி லெட் கோவலிஷன், காங்கிரஸ் லெட் கோவலிஷன். கூட்டணி கட்சிகள்லேயே காங்கிரஸ் ஒரு தன்னுடைய முக்கியத்துவத்தை வைத்துக்கொண்டு கூட்டணி கட்சிகளோடு இருப்பதும், பிஜேபி தன்னுடைய முக்கியத்துவத்தை வைத்துக்கொண்டு சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு கூட்டணி கட்சிகளோடு இருப்பதும் ரொம்ப முக்கியம். அண்ட் with lot of consensus on new economic policies, OBC claims, state level பார்ட்டியோட ரோல்ஸ் எல்லாம் நிறைய டிஸ்கஷன்ல வருது மெயின் ஸ்ட்ரீம் இந்தியாவில். நவ் 1999 to 2004, 2004 to 2015, NDA and UPA, classic examples of coalition party rules. So thank you so much for joining me. This week we started polity. முதல் வாரம் 7 வகுப்புகள். We have completed the NCERT textbooks for a first brief reading. ஓரளவுக்கு we are just orienting you towards picking up those textbooks. எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல, எப்படி புரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ஸ்டாலாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் ஃபார் ஆல்ரெடி who are into preparation, this first week may not be helpful, but starting from Wednesday, you are entering core polity. And core polity means we are entering into the serious business of studying not just the articles and concepts and the application of these in terms of UPSC exams. So thank you so much. I'm going to meet you soon after a couple of weeks with, if you see the schedule, the last part of polity, I'll be taking over from Ganesh Kumar sir, and really looking forward to interesting concepts at that point of time also. Thank you so much.